Hi everybody. Very happy to welcome you all for this knowledge enhancement series of videos. Rich Investments constant or regular we've been posting videos which will help us gain our knowledge when it comes to investments and trading in the financial markets. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது on forex trading. Forex basically it is foreign exchange. So foreign exchange currencies-ல நம்ம ட்ரேட் பண்ண முடியுமா அப்படிங்கறதே நிறைய பேருக்கு தெரியாது. Yes, foreign exchange currencies-ல நம்மளுக்கு இங்க இந்தியால ட்ரேட் பண்றதுக்கு ப்ரொவிஷன் இருக்கு. NSE they provide us a platform where we will be able to trade in currencies. இந்தியால நம்ம இந்த NSE பிளாட்ஃபார்ம்ல ட்ரேட் பண்றதுக்கு என்னெல்லாம் கரன்சிஸ் இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா ஒன்னு USD INR US டாலர்ஸோட INR அந்த பேர் நம்ம ட்ரேட் பண்ணலாம். ரெண்டாவது GBP INR கிரேட் பிரிட்டிஷ் பவுண்ட்ஸோட INR ஓட நம்ம ட்ரேட் பண்ண முடியும். தென் Euro INR, that is the third one which we can trade in, and we can also trade in Japanese yen and INR. So இந்த நாலு கரன்சிஸுமே are called the இந்த நாலு ட்ரேடிங் இதுவுமே ஆப்ஷன்ஸுமே are called the base currency trading pairs அப்படின்னு சொல்றோம். USD INR, Euro INR, then Japanese yen INR and GBP INR. The நாலுமே we can trade. Cross country, that is cross country currencies னு சொல்றோம். For example, USD and GBP இது ரெண்டும் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். Or USD with Euros அது ட்ரேட் பண்ண முடியும். And USD and Japanese yen இதெல்லாம் தான் நம்ம கிராஸ் கரன்சின்னு சொல்றோம். இந்த பேர்ஸ்லயும் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். இருக்கிற எக்ஸ்போஷர் டு கரன்சி ட்ரேடிங்னு பார்த்தோம்னாக்க இந்தியால இட் இஸ் மச் லெஸ். ஓகே, இன்ஃபேக்ட் அக்ராஸ் த குளோப் பார்த்தாலே பீப்புள் ட்ரேட் இன் கரன்சிஸ் மச் மோர் தென் இங்க இந்தியால ட்ரேட் பண்றதை விட. கரன்சியில ட்ரேட் பண்றதுன்னு சொன்னாலே உடனே எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க இது பெரிய பிசினஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்லாம் தான் பண்ணலாம், ஆர் இம்போர்ட் பண்றவங்க எக்ஸ்போர்ட் பண்றவங்க தான் பண்ணணும், ஆர் பேங்க்ஸ்ல நிறைய பேர் பண்றதா நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் தான் இது பண்ணுவாங்கன்ட்டு. பட் யூ வில் பி சர்ப்ரைஸ்ட், மோர் தென் 75% ஆஃப் தி ரீட்டைலர்ஸ் ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் ட்ரேடிங் இன் கரன்சி செக்மெண்ட். ஸோ ஈவன் நம்ம கூட எனக்கு இதுக்கு தனியா ஒரு டிமேட் அக்கௌண்ட் தேவை கிடையாது. நம்ம ஆல்ரெடி ஒரு டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்கோம்னாக்க NSE இஸ் ப்ரொவைடிங் அஸ் த பிளாட்ஃபார்ம் வேர் வி வில் பி ஏபிள் டு ட்ரேட் இன் கரன்சிஸ். டெரிவேட்டிவ்ஸ்ல ஆல்ரெடி ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ்ல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். இன்கேஸ் நீங்க டெரிவேட்டிவ்ஸ்ல ட்ரேட் பண்ணலனாக்கா யூ வில் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டெரிவேட்டிவ்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதுலயும் ஃபியூச்சர்ஸும் இருக்கு, ஆப்ஷன்ஸும் இருக்கு when it comes to trading. ஓகே, ஸோ இதுல சில அட்வான்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நார்மலா ஈக்விட்டி மார்க்கெட் எப்போ எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் ஆகுது 9:15 இருந்து 3:30 மட்டும் we will be able to trade. Whereas currency market morning 9 o'clock till 5 o'clock it is open. So we get an additional 1.5-2 hours of trading time, which is good for traders basically. இதுலயும் நம்ம லாட்ஸ்ல தான் வாங்குறோம். லைக் டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ல எப்படி லாட்ஸ்ல நம்ம வாங்குறோமோ அதே மாதிரி இதுலயும் லாட்ஸ்ல தான் நம்ம வாங்க முடியும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஒரு லாட் ஆஃப் USD INR நான் எடுத்தேன்னாக்க ஒரு லாட் இஸ் ஈக்குவல் டு $1,000. So I can buy or sell in multiples of one lot. Okay, one lot, two lots, three lots அந்த மாதிரி தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். So ஒரு lot is equivalent to $1,000. The same lot size holds for other currencies also. For example, GBP INR எடுத்தாலும் ஒரு lot of GBP INR pair நம்ம buy பண்ணோம்னாக்க one lot is equal to 1,000 pounds. Or JPY எடுத்தாலும் ஒரு லாட் இஸ் ஈக்குவல் டு 1000 JPY ஆயிடும், ஆர் யூரோ ஃபார் தட் மேட்டர். இட் இஸ் த சேம். நார்மலா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் டெரிவேட்டிவ்ஸ்ல வி டோன்ட் இன்வெஸ்ட் த ஃபுல் அமௌண்ட். நம்ம கேபிட்டல் ஃபுல்லும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். வெதர் இட் இஸ் இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் ஆர் ஸ்டாக் டெரிவேட்டிவ்ஸா இருந்தா கூட ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் தி மார்ஜின், ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே இட் மைட் பி 15 to 20% ஆஃப் தி கான்ட்ராக்ட் வேல்யூ. இங்க ஒரு மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னா when it comes to currency trading, the margin requirement is much lesser. For example,
the margin requirement will be anywhere between 2 to 3%. அவ்வளவுதான் maximum. Depending on the volatility, of course, the exchange has the right to change it any day. But still, 2 to 3% தான் வந்து இருக்கும். The currencies-லாம் வந்து ரொம்பவும் volatile-ஆவும் இருக்காது. Hardly you'll find a very minimal movement தான். But it can give you very good returns because your investment is very less. So volatility கம்மியா இருக்கிறதுனால it is less risky also while trading when compared to trading in stock derivatives. And at the same time, உங்களுக்கு வந்து probably you will be able to trade in huge quantities. For example, ஒரு lot of USD INR நான் எடுக்கணும்னாக்கா the approximate margin will be, I'll require only 2,500 rupees. That's all. Okay, 2,500 ரூபா இருந்தாக்கா நான் ஒரு லாட் வாங்க முடியும். அண்ட் இது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 0.0025 பைசே அந்த டிக் சைஸ் தான், அதுதான் டிக் சைஸ் இதுக்கு. ஸோ it is not even 5 paise. It is much lesser than 5 paise. So ஒரு 10 paise ஏறிச்சுனாக்க on one lot of USD INR or any currency for that matter, நம்ம வாங்கியிருந்து 10 paise ஏறிருந்தாக்க you will be able to get a 100 rupees profit on that. Okay, so 100 rupees profit தானா அப்படின்னு நம்ம நினைச்சோம்னாக்கா இதெல்லாம் வந்து குவான்டிட்டியில நம்ம ட்ரேட் பண்ணோம். You should buy multiples of say 50 lots, 100 lots அப்படின்ட்டு நம்ம பை பண்ணோம்னாக்கா then we will be able to generate better revenue for ourselves. ஒரு லாட்டுக்கு நம்ம பை பண்றதுக்கு 2,500 ரூபாயிலிருந்து 3,500 ரூபாய் 4,000 ரூபாய் மட்டும் தான் வரும். பட் எம்டிஎம்க்கு வந்து we should definitely provide some cushion. So the MTM இருந்ததுனாக்க in case நம்ம இன்னைக்கு வாங்கிட்டு we are carrying over the position to the next day அப்படின்னாக்க there is something called the mark to margin. F&O ட்ரேட் பண்றவங்க எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த MTM வந்து we should have some sort of a cash provision. அதனால நான் வந்து ஜெனரலா கிளைண்ட்ஸ் கிட்டலாம் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னாக்க 2,500 rupees தான் மார்ஜின் தேவைங்கிறதுக்கா 2,500 மட்டும் வச்சுட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. ஹேவ் அ சஃபிஷியன்ட் மார்ஜின். 5,000 rupees வச்சுக்கோங்க ஃபார் எவ்ரி லாட் நம்மளுக்கு தேவை அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுடைய MTM is also taken care. இன்ஃபேக்ட் NSE ஆல்சோ ஆஃபர்ஸ் ஒரு நல்ல ஃபெசிலிட்டி இருக்கு. நம்ம டிமேட்ல ஆல்ரெடி ஷேர்ஸ் இருக்குன்னா அந்த ஷேர்ஸை நம்ம பிளெட்ஜ் பண்ணி we can use that as a margin for trading in currencies. So நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம we will be able to trade in currencies. ஒன்லி MTM மட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஓகே, லைக் டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ல இதுலயும் வந்து வீக்லி எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட்ஸ்க்கான கரன்சி செக்மெண்ட்டும் இருக்கு, மந்த்லி கான்ட்ராக்ட்ஸும் இருக்கு. ஸோ நம்மளுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ, எது சூட்டபிளா இருக்குமோ அதை வந்து நம்ம ட்ரேட் பண்ண முடியும். Let us understand about this with an example. USD INR பேர் எடுத்துப்போம். ஒரு லாட் $1,000 சொன்னேன். இன்னைக்கு டேட்ல இட் இஸ் 82 rupees or 83 rupees. ஓகே, ஸோ ஒரு லாட் நான் வாங்கினேன்னாக்க தி கான்ட்ராக்ட் வேல்யூ இஸ் கோயிங் டு பி ஆர் லாட்டோட சைஸ் வேல்யூ இஸ் கோயிங் டு பி 83,000 rupees. ஸோ அந்த 83,000 rupeesக்கு என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரிக்வயர்ட் இஸ் அப்ராக்சிமேட்லி 2.5 to 3% சொல்லியிருந்தேன். ஸோ இட் வுட் கம் டு எனிவேர் பிட்வீன் 2.5 to 3,000 rupees. தட்ஸ் ஆல். அது கூட வராது உங்களுக்கு. ஓகே, ஸோ ஒரு லாட் ஆஃப் USD INR பேர் நம்ம ட்ரேட் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு required margin would be around 2.5 to 3,000 rupees maximum. Plus இன்னொரு 2,000 rupees நம்ம வந்து MTMக்கு வச்சிருந்தோம்னாக்கா that should be sufficient enough. ட்ரேடிங்னு வந்ததுனால it is definitely risk oriented தான், especially derivatives trading. டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடிங்கை விட இதுல கொஞ்சம் வாலட்டிலிட்டி கம்மியா இருக்கிறதுனால இது கொஞ்சம் லெஸ் ரிஸ்கியா இருக்கு அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். பட் எந்த வித ட்ரேடிங்கா இருந்தாலும் எஸ்பெஷலி இன் டெரிவேட்டிவ்ஸ் யூ ஷுட் டெஃபினெட்லி கன்சல்ட் யுவர் அட்வைசர் or you should do sufficient research and studies before getting into this. We have to understand what is the risk capacity நம்மளுக்கு இருக்கு and இதுல வந்து நம்ம எந்த அளவுக்கு we can afford to take risk அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்றதுதான் ஐடியலா இருக்கும். So like I told you, currency markets வந்து மார்னிங் 9 to 5 இருக்குன்ட்டு. This is mainly for நம்ம international pairs. Cross pairs இருக்கு பாருங்க, where like USD and Euro, then USD and Japanese yen. இதெல்லாம் வந்து you can trade it between 9 and 7:30. So till 7:30 PM it is there. But I personally would advise you to stick on to probably ரெண்டு பேர். ஒன்று வந்து USD INR பேர், இன்னொன்று GBP INR-ம் பண்ணலாம். பட் GBP INR will be much more volatile than a USD INR pair. Okay, so beginners வந்து you can probably try and trade with USD INR pair, and maybe if you are happy or if you are comfortable with more volatility அப்படினாக்க then you can trade in GBP INR. So like I told you, இந்த pairsல எல்லாத்துலயுமே நீங்க ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்ண முடியும், இன்ட்ராடேவும் ட்ரேட் பண்ணலாம், பொசிஷனலாவும் எடுத்துட்டு போகலாம். ஆப்ஷன் ட்ரேடிங்கும் இருக்கு இதுல.
USD INR வந்து வீக்லி ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன்ஸ் பத்தி தெரிஞ்சு உங்களுக்கு இது ஈஸியரா புரியும். அவுட் ஆஃப் த மணி கால் வந்து புட் அண்ட் கால் வந்து யூ கேன் ப்ராப்ளி ரைட் இட், யூ கேன் செல் தோஸ் ஆப்ஷன்ஸ், ஆர் if you are very confident with the trend அப்படினாக்க you can buy it in options also. See, உங்களுக்கு unlike the derivatives market in equities, இது வந்து கொஞ்சம் volatility கம்மியா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். Mainly because இது வந்து it relates to probably very few international events. ஒன்று டாலர் இண்டெக்ஸ் இது ட்ராக் பண்ணும், ரெண்டாவது க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ், மூணாவது சென்ட்ரல் பேங்கோட பாலிசி. இது வந்து இன்டர்நேஷ்னலா. டொமெஸ்டிக்கா பார்த்தோம்னாக்கா தி ஜிடிபி ஆர் ஐஐபி இன்ஃப்ளேஷன் ஆர் எஃப்ஐஐ எஃப்டிஐ இன்ஃப்ளோஸ், தென் நிஃப்டி சென்செக்ஸோட மூவ்மெண்ட், தென் ஆர்பிஐ பாலிசி, இதெல்லாம் தான் வந்து அஃபெக்ட் பண்ணும். அந்த டேஸ் மட்டும் கொஞ்சம் வாலட்டிலிட்டி ஜாஸ்தி இருக்கும். அதர்வைஸ் தி கரன்சி பேர்ஸ் ஆர் லெஸ் வாலடைல். ஸோ ஐடியலி ஐ வுட் சஜஸ்ட் யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் தீஸ் டூ பேர்ஸ், யூஎஸ்டி ஐஎன்ஆர் அண்ட் ஜிபிபி ஐஎன்ஆர். பிகாஸ் இதில் வால்யூம்ஸ் நிறையா ட்ரேட் இருக்கும் அண்ட் மார்னிங் 9லேருந்து 5 o'clock மட்டும் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஐ ஜஸ்ட் ஷோ யூ சார்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் த வாலட்டிலிட்டியை பற்றி. இந்த வாலட்டிலிட்டி பார்த்தோம்னாக்க between March 2019 to July 2019, okay, it is almost 5 months. The 5 monthsல USD INR ஓட மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்க it has moved between 68.5 இருந்து 70.5. okay, just 2 rupees மூவ்மெண்ட் தான் இருந்திருக்கு. மேக்ஸிமம் the minimum was 68.5 and maximum was 70.5. இதே வந்து we will take another period, September 2019 to February 2020 எடுத்தோம்னாக்க அந்த பீரியட்ல it has traded between 70.5 to 72.5. இதே இன்னொரு பீரியட்ல பார்த்தீங்கன்னா மார்ச் 2020 கோவிட் பீரியட்ல டியூரிங் தி லாக்டவுன், மார்ச் 2020லேருந்து ஆகஸ்ட் 2020க்கு இட் வாஸ் ட்ரேடிங் பிட்வீன் 74.5 அண்ட் 76.5. ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ரேஞ்ச்குள்ள தான் ட்ரேட் ஆகுது. ஓகே, அண்ட் ஆகஸ்ட் 2020லேருந்து பார்த்தோம்னாக்கா இட் வாஸ் பிட்வீன் 72.50 to 74.50. கரண்ட்லி இட் இஸ் ட்ரேடிங் அட் அரௌண்ட் 82 rupees கிட்ட. Firstly, clients should understand what is their risk in this, what is their risk appetite அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு they should get into trading in currencies. And ideally நான் சஜஸ்ட் பண்ணுறது have 10% of your portfolio for this, that's all. அதுக்கு மேலே இதில் எக்ஸ்போஷர் எடுக்க வேண்டாம். Let's say you have a 50 lakhs போர்ட்ஃபோலியோ இருக்குனாக்கா ஒரு 5 lakhs வந்து இதுக்கு கரன்சி ட்ரேடிங்க்குன்னு அலோகேட் பண்ணிக்கோங்க. அது கூட ஸ்டாக்ஸாக இருந்ததுனாக்கா அதை பிளெட்ஜ் பண்ணி யூ கேன் யூஸ் தட் as a margin for trading in currencies. Of course, MTM you might have to provide some cash. So to summarize, let me give you the advantages of this. One, the trading timings. Morning 9லேருந்து 5 மட்டும் நம்ம வந்து INR pairs ஓட we will be able to deal in, and till 7:30 p.m. we can trade in cross country pairs. But ideally I would suggest you restrict yourself to the INR versus USD and GBP ஓட மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும், because of the volatility and the volumes that are getting traded in that. Secondly, the margin requirement is much lesser. It is hardly 2.5 to 3% of the contract value தான் நம்மளுக்கு requirement இருக்கு. So with 1 lakh of investment we can definitely do quite a number of quantities, and we will be able to do multiple trades also. இதில் ரொம்ப volatility இல்லாததுனால excepting on days where these international events which I talked about அது வந்து கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணலாம், அதனால கொஞ்சம் வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகலாம். எக்ஸெப்டிங் தோஸ் டேஸ் நார்மலாக வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். லாஸ்ன்னு வந்ததுனா கூட we should understand to what extent we will lose அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ட்ரேடிங்னு வந்ததுனாலே ஸ்டாப் லாஸ் இல்லாமல் நம்ம வந்து பண்ணவே கூடாது. டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் when it comes to trading. So ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எந்த ஒரு ட்ரேடுமே எடுக்காதீங்க. whether you buy it or you sell it, stop loss is a must. You should understand what is the maximum loss that I will incur in this trade, more important than what is the profits that I will make out of this trade. Okay. Apart from that, இதோடைய quantity, so நம்ம வந்து we will be able to take in multiples of, since margins are much lessங்கிறதுனால நம்ம வந்து நிறைய quantity எடுக்க முடியும் with less investment itself. And இன்னொன்று வந்து நம்மள்ட்ட டிபியில் ஹோல்டிங்ஸ் இருந்ததுனாக்கா அந்த ஹோல்டிங்ஸை பிளெட்ஜ் பண்ணியும் நம்மளால ட்ரேட் பண்ண முடியும், ரைட்? ஸோ வித் வெரி லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வி ஹாவ் லாங்கர் டியூரேஷன், ட்ரேடிங் ஹார்ஸ் லாங்கர் டியூரேஷன் இருக்கு. லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் போகிறோம்.
வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ரிஸ்க்கும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு. பட் டெஃபினெட்லி ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் அட்வைசர் அண்ட் டேக் அடிக்வேட் லெசன்ஸ் ஆன் திஸ், என்ஹான்ஸ் யுவர் நாலேஜ். நிறைய இதை பற்றி தெரிஞ்சுக்கங்க பிஃபோர் யூ வென்ச்சர் இன் டு ட்ரேடிங் இன் கரன்சிஸ். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீடியோவில் கரன்சிஸ் ட்ரேட் பண்ணுறதை பற்றி வி அண்டர்ஸ்டுட் இன் டீட்டெயில். இந்த வீடியோ ஐ எம் ஷுர் இட் வுட் ஹவ் பீன் வெரி யூஸ்ஃபுல் டு யூ. இது வந்து நீங்கள் யூ கேன் ஈவன் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஸோ தட் தே ஆல்சோ ஃபைண்ட் இட் வெரி யூஸ்ஃபுல். நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஐ வில் ரிக்வெஸ்ட் யூ டு ப்ளீஸ் subscribe to our channel and click the notification button so that every time நாங்க வீடியோ போஸ்ட் பண்றச்ச you will be notified. அதனால நீங்க மிஸ் பண்ணாம இருப்பீங்க. இன்ஃபேக்ட் நிறைய கிளைண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, நீங்க எப்போ வீடியோ போட்டீங்க, இது நான் பார்க்கவே இல்லையே அப்படின்ட்டு கேட்குறாங்க. தட் இஸ் பிகாஸ் நீங்க நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அது வந்து உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துரும் தட் நியூ வீடியோ ஹேஸ் கம் இன் அப்படிங்கிறது. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கும் கரன்சி செக்மெண்ட்டில் ட்ரேட் பண்ணணுன்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனாக்கா நாங்கள் ரிச் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் மோதிலால் ஆஸ்வால் மூலமாக வி ஆஃபர் யூ திஸ் ப்ராடக்ட் ஃபெசிலிட்டி டு ட்ரேட். ஸோ நீங்கள் வந்து உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டை இங்கே மோதிலால் ஆஸ்வால் கிட்ட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு யூ கேன் ஸ்டார்ட் ட்ரேடிங். மோதிலால் ஆஸ்வால் ஹஸ் காட் அ வெரி ஸ்ட்ராங் ரிசர்ச் சப்போர்ட் ஆல்சோ. ஸோ அட்வைஸ் ஆன் ட்ரேட்ஸ் வந்து யூ வில் பி ஏபிள், இட் வில் ஹெல்ப் யூ ஈஸிலி டு ட்ரேட். மோதிலால் ஆஸ்வாலில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிள். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வி ஹவ் கிவன் யூ லிங்க், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்களே ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் யூ ரிக்வயர் அசிஸ்டன்ஸ் யூ கேன் ரீச் ஒன் ஆஃப் our டீம் மெம்பர்ஸ். they will definitely help you with that.